ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சின்னப்பா என்ற ஒரு வயதான தாத்தாவும் நாகம்மாள் என்ற பாட்டியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஜஸ்வந்த் என்ற ஒரு பேரனும் இருந்தான். ஜஸ்வந்த் மிகவும் புத்திசாலி. ஆனால் வாழ்க்கையை பற்றி அவனுக்கு சரியான புரிதல் இல்லை. ஒரு நாள் ஜஸ்வந்த் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் எப்படி பணக்காரனாவது? தாத்தா சிரித்தார். பணம் சேமிக்காதே ஜஸ்வந்த் என்றார். அதை கேட்ட ஜஸ்வந்த் அதிர்ச்சி அடைந்தான். என்ன தாத்தா, எல்லாரும் சேமிக்க சொல்லுவாங்க, நீங்க மட்டும் வேற மாதிரி சொல்றீங்க? தாத்தா அமைதியாக பேச ஆரம்பித்தார். பணம் சேமிப்பது நல்லதுதான், ஆனால் அது மட்டும் போதாது. பணத்தை வேலை செய்ய வைக்க கற்றுக்கொள், இல்லனா அது அப்படியே மின்று போயிடும். அந்த வார்த்தைகள் ஜஸ்வந்திற்கு ஆழமாக பதிந்தது. அதே கிராமத்தில் செந்தில் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனை எல்லோரும் சோம்பேறி செந்தில் என்று அழைத்தார்கள். அவன் எப்போதும் பெரிய கனவுகள் பற்றி பேசுவான். நான் ஒரு நாள் பெரிய வீடு கட்டுவேன், கார் வாங்குவேன் என்று சொல்வான். ஆனால் எந்த முயற்சியும் செய்யவில்லை. நாட்கள் கடந்தது. செந்திலின் வாழ்க்கை இன்னும் மோசமானது. வேலை இல்லை, பணம் இல்லை, உணவுக்கே கஷ்டப்பட்டான். ஒரு நாள் பசியால் அவன் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் அவன் உணர்ந்தான், கனவு மட்டும் போதாது, உழைப்புதான் வாழ்க்கையை மாற்றும். செந்தில் தினமும் காலையில் எழுந்து வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தான். முதல் நாள் அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் விடவில்லை. தினமும் வேலைக்குச் சென்றான். சில நாட்களில் அவன் சிறிது பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். அந்த பணத்தையெல்லாம் செலவு செய்யாமல் சிறிது சேமித்து மீதியை ஒரு சிறிய வியாபாரத்தில் முதலீடு செய்தான். காய்கறி விற்பனை. முதலில் லாபம் குறைவாக இருந்தது. ஆனால் அவன் சோர்வடையாமல் கடுமையாக உழைத்தான், கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல அவன் வியாபாரம் வளர்ந்தது. ஜஸ்வந்த் இதையெல்லாம் தினமும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தாத்தா சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பணத்தை வேலை செய்ய வைக்க கற்றுக்கொள். ஆண்டுகள் கடந்தது. செந்தில் இனி சோம்பேறி செந்தில் இல்லை. அவன் ஒரு வெற்றிகரமான வியாபாரியானான். அவன் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. ஒரு நாள் ஜஸ்வந்த் தாத்தாவிடம் வந்து சொன்னான், தாத்தா, இப்போ எனக்கு புரிகிறது, பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது, அதை வளர்க்க வேண்டும். தாத்தா மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அப்படித்தான் வாழ்க்கை பேராண்டி. சிறிய ஆரம்பம் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நாளிலிருந்து ஜஸ்வந்த் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் சம்பாதித்த பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த ஆரம்பித்தான். சேமிப்பு, முதலீடு, உழைப்பு, இவை மூன்றையும் சமநிலையுடன் வைத்தான். இறுதியில் அவன் ஒரு வெற்றிகரமான மனிதனாக வளர்ந்தான்.